தமிழகத்தில் தற்போது பரபரப்பாக பேசப்படும் விஷயமா ஆகியிருக்குது தலித் முதலமைச்சர் என்கின்ற திருமாவளவனோட பேச்சு தான் அப்படின்னு கூறலாம். நாட்டின் தலித் குடியரசுத் தலைவராக KR நாராயணன் ஆகியிருக்காரு. பழங்குடியினத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக ஆகியிருக்காரு. அதே போல நமது நாட்டில் மாநிலங்களில் முதலமைச்சராகவும் தலித்துக்கள் பதவி வகித்திருக்கிறாங்களா? அதே போல நமது நாட்டிலேயும் மாநிலங்களில் முதலமைச்சராகவும் தலித்துக்கள் பதவி வகித்திருக்கின்றனர். ஆந்திராவில் சஞ்சீவையா, பீகாரில் ஜெகநாத் பகாடியா, மத்திய பிரதேசத்தில் அமர் சிங், மகாராஷ்டிராவில் ஷிண்டே, பஞ்சாப்ல மான்சிங், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி ஆகியோர் முதலமைச்சர்களாக பதவி வகித்திருக்கிறாங்க. அதே போல ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களையும் துணை முதலமைச்சர்களாகவும் தலித்துக்கள் பதவி வகித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் எந்த சூழலிலும் எந்த மாநிலத்திலும் முதலமைச்சராக வர முடியாது. மாயாவதி உத்தரப்பிரதேச முதல்வரானது ஒரு விதிவிலக்கு. திமுக அரசு மீது நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா திமுக அரசு நிலையானது அல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுல தலித் ஒருவர் முதலமைச்சராக வரக்கூடிய சூழல் இங்கே இல்லைன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியிருப்பது அனைவரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. திருமாவளவனோட இந்த கருத்தை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமானோ, கார்த்தி சிதம்பரம் MP ஆகியோர் ஆதரிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை மையப்படுத்தி தான் திருமாவளவன் பேசினார். பட்டியலின சமூக வாக்குகள் மடைமாறுவது என்பது ஆட்சியை தீர்மானிக்குது. தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அது எதிரொலிக்குது. அப்படி இருந்தும் அவர்களுக்கு கட்சி மற்றும் ஆட்சியோட அதிகாரத்தில் உள்ள பதவிகளை வழங்குவதற்கு மாநில கட்சிகள் எப்பவுமே தயங்குகின்றன. அனைத்து கட்சிகளும் இதுதான் நிலை அப்படின்னு BCKவோட MP ரவிக்குமாரும் ஒரு பேட்டியில் கூறியிருக்காரு. பெருந்தலைவர் காமராசர் ஆட்சி காலத்தில் காவல்துறை அமைச்சராக கக்கன் நியமிக்கப்பட்டிருந்தார். அவரது நேர்மையையும் திறமையையும் நாடே அறியும். ஆனால் அதற்கு பிறகு வந்த அமைச்சரவையில் ஆதி திராவிடர் நலத்துறையை தவிர தலித்துகளுக்கு பெரிதா எந்த அமைச்சரவை பதவியும் வழங்கப்படுவதில்லை. சமூக நீதியின் அடையாளமாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக தலித் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்கின்ற குறைந்தபட்ச கோரிக்கையை கூட நிறைவேற்றப்படவில்லை. இவையெல்லாம் சாதிய சமூக கட்டமைப்பை பாதுகாக்கும் செயலாகவே கருதப்படுது. வெவ்வேறு வடிவங்களில் இத்தகைய சாதிய கட்டமைப்பு முறையே பாதுகாக்கப்பட்டே வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்நிலையில தான் பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியலினத்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களை ஆதரித்தா நிச்சயம் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சும்மா பேச்சுக்கு சொல்வது இல்லை. எங்களுக்கு முதல் முறையா மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைத்த போது பட்டியலினத்தை சேர்ந்த தலித் எழில்மலைக்குத்தான் மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்தோம் அப்படின்னும், நாங்கள் சும்மா பேச்சுக்கு மட்டும் சொல்ல மாட்டோம், சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக 1999 தான் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை மத்திய அமைச்சர் ஆக்கிச்சு. அப்போது ராசாவை ஆக்குனாங்க. ஆனால் பாமக 1998ஆம் ஆண்டுலேயே தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை மத்திய அமைச்சராக்கிட்டோம் அப்படின்னு கூறியிருக்காரு. இது அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் BCK இந்த நிலைப்பாட்டை எப்படி அணுகப் போவது என்பதை தான் புரிந்து கொள்ள முடியல. இது ஒரு புறம் இருக்கட்டும், கூட்டணிகள்லாம் அப்புறம்தான். முதல்ல அதிகாரம் குறித்த நிலைப்பாட்டில் தான் BCK என்ன செய்ய போகிறது என்பதுதான் கேள்வியா இருக்கு. பெரியார் பிறந்த மண், சமூக நீதி காத்த மண், திராவிட பூமி என்றெல்லாம் பேசிக்கிட்டு அதிகாரத்தை கைப்பற்றி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை கடந்துட்டோம். ஆனாலும் இன்னமும் தலித் ஒருவருக்கு முக்கிய அமைச்சர் பதவி கிடைப்பதோ அல்லது துணை முதலமைச்சர் பதவி கிடைப்பதோ கனவாக தான் இருந்துட்டு வருது. பிறகு முதலமைச்சர் பதவி குறித்து பேசுறதுல என்ன பயன் இருக்க போகுது?